நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த பையன் தான் போன ஜென்மத்தில் மார்ஸில் பிறந்ததாகவும் திருப்பி இப்போ இந்த பூமியில் மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கதா சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் மார்ஸில் இப்பயும் உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கான். யார் இந்த பையன்? இந்த பையன் சொல்கிறதெல்லாம் உண்மையிலேயே உண்மையா? இந்த வீடியோவில் பார்த்துடலாம். 1996 ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் ஃபேமிலியில் பிறந்த இந்த பையனோட பேர் தான் பொரிஷ்கா கிருப்பயானோவிக். இந்த பையன் பிறந்து வெறும் 2 வருஷத்தில் இந்த பையனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்பவே வினோதமாக இருந்திருக்கு. இப்படி இந்த பையன் வளர வளர தான் இந்த பூமியை சேர்ந்தவனே இல்லைன்னு போன ஜென்மத்தில் தான் மார்ஸில் தான் பிறந்தேன்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் பல கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பூமியில் இருந்தது போலவே மார்ஸ்லையும் நிறைய உயிரினங்கள் இருந்துச்சுன்னு தான் அந்த மாதிரி ஒரு உயிரினமாக தான் அங்கே பிறந்தோன்னு சொல்லியிருக்கான். இப்படி இந்த பையன் சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் டிவி சேனல் இந்த பையனை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ அந்த இன்டர்வியூக்கு இந்த பையன் சொன்ன பதில் தான் இந்த உலகத்தையே ஷாக் பண்ணுச்சு. அப்படி அவன் சொன்ன பதில், மார்ஸ்லேயும் மனுஷங்க இருந்தாங்க, ஆனால் அவங்க டெக்னாலஜிக்கல் வைஸாக ரொம்பவே அட்வான்ஸ் ஆனவங்களாகவும் ரொம்பவே பழமையான சிவிலைசேஷனை சேர்ந்தவங்களாகவும் இருந்தாங்க. அவங்க பார்க்கறக்கு சுமார் 7 அடி உயரத்துலையும் நம்மளாம் எப்படி ஆக்சிஜனை சுவாசிக்கிறோமோ அதே மாதிரி அவங்க கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து வாழ்வாங்கன்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் அங்கே ஒரு இன்டர் பிளானட்டரி ஃப்ளைட்டோட பைலட்டாக இருந்ததாகவும், அதாவது நம்மளாம் பக்கத்தூருக்கு போயிட்டு வர மாதிரி அவங்களாம் பக்கத்து பிளானட்டுக்கு போகிறக்கு வச்சுருக்க வண்டியை ஓட்டுற ஒரு பைலட்டாக இருந்தேன்னு சொல்லியிருக்கான். அப்போ நீங்கள் பூமிக்கு வருவீங்களான்னு கேட்டப்ப இந்த பையன் சொன்ன பதில், நாங்கள் பூமிக்கு அடிக்கடி வருவோம், அதுவும் இப்போ பூமியில் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லப்படுற குமரிக்கண்டத்துக்கு தான் அவங்க வந்து போனதாக சொல்கிறான். குமரிக்கண்டத்தில் இருந்த மக்கள் ரொம்பவே அட்வான்ஸான டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு இருந்ததாகவும், டெலிபோர்ட்டேஷன், அதாவது ஒரு இடத்துல மறைஞ்சு இன்னொரு இடத்துல தோன்றதை ரொம்பவே ஈஸியாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் மார்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கேட்டப்ப மார்ஸில் இருக்க மனுஷங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வயசே ஆகாதுன்னு, அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சாவே கிடையாதுன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் எப்படி மார்ஸில் இருந்த உயிரினங்கள்லாம் அழிஞ்சு போச்சுன்னு கேட்டப்ப அவன் சொன்னது, மார்ஸில் ஒரு மிகப்பெரிய போர் நடந்ததாகவும் அந்த போரில் பயன்படுத்தின ஆயுதங்கள் மிக கொடூரமான சேதங்களை மார்ஸில் ஏற்படுத்துச்சுன்னு சொல்லியிருக்கான். இந்த சேதங்கள் எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தோட வளிமண்டலம் மொத்தமாக அழிஞ்சு போய் ரொம்பவே மோசமான ரேடியேஷனால் அந்த கிரகம் தாக்கப்படுச்சுன்னு, அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் ஆவியாகி போய் இந்த கிரகமே ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த கிரகமாக மாறிச்சுன்னு இந்த பையன் சொல்லியிருக்கான். இப்படி நடந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் மொத்தமாக அழிஞ்சிருச்சுன்னு, இதுலேருந்து தப்பிச்சு பிடிச்ச கொஞ்சம் நஞ்ச உயிரினங்கள் மட்டும் இன்னும் மார்ஸோட சர்ஃபேஸுக்கு கீழே உயிர் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கான். இப்படி இந்த சர்ஃபேஸுக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினங்கள் இதோட சர்ஃபேஸுக்கு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய ரொம்பவே கொடூரமான ரேடியேஷனால் அவங்க இறந்து போயிடுவாங்க. அதனால தான் அவங்க இன்னும் மேலே வராமல் கீழே பதுங்கியிருக்காங்கன்னு இந்த பையன் சொல்லியிருக்கான். மார்ஸில் இருந்தவங்க எவ்வளோ அட்வான்ஸாக இருந்தாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜூபிட்டரை கூட இன்னொரு சூரியனாக மாற்ற ட்ரை பண்ணாங்கன்னு, அதனால தான் இந்த ஜூபிட்டரில் இப்போ தெரியக்கூடிய தழும்பு உருவாச்சுன்னு சொல்லியிருக்கான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவங்க ஃபெயில் ஆகிட்டதாகவும் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளேயே மார்ஸில் பெரிய போர் வெடிச்சு எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு இந்த பையன் சொல்லியிருக்கான். இந்த பையன் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் மார்ஸில் கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரிய பெரிய கடல்களும் ஆறுகளும் ஓடுறதுக்கான சாட்சிகள் கூட மார்ஸில் இப்போதைக்கு நம்மள்ட்ட கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்ஸில் அதிகப்படியாக இருக்கக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு தான். அதுவும் இல்லாமல் நம்ம சோலார் சிஸ்டத்துலேயே நம்ம பூமிக்கு அடுத்தபடியாக ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரே பிளானட் நம்ம மார்ஸ் தான். இவ்வளோ சொன்ன இந்த பையன் நம்மளுக்காக ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறான். அது என்னன்னா, மனுஷங்க கண்டுபிடிச்சி வச்சிருக்க இவ்வளோ கொடூரமான ஆயுதங்கள் ஒரு கட்டத்தில் மனுஷங்களே கொல்லுன்னு சொல்லியிருக்கான். இதுக்கு ஏற்ற மாதிரியே இப்போதைக்கு உலகத்தில் World War III ஸ்டார்ட் ஆகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி ஒரு சண்டை மட்டும் இப்போ வந்துச்சுன்னா அது ஒரு சாதா சண்டையாக மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு நியூக்ளியர் வாராக இருக்கும். அது மட்டும் ஒரு நியூக்ளியர் வாராக இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளோட முடிவாக இருக்கும். இதை தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எந்த ஒரு எலியும் தனக்கான எலி பொறியை தானே தயாரிக்காதுன்னு சொல்கிறாரு. டெக்னாலஜி வளர வளர மனுஷனோட சிந்திக்கும் திறனும் கம்மியாகிட்டே தான் வருது. அப்புறம் இந்த வீடியோவோட அடுத்த கண்டினியூஷன் என்ன இருக்குன்னா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள் வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை காமிச்சு அவங்களுக்கான கடவுள் அங்கிருந்து தான் வராங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையிலுமே அந்த நட்சத்திரத்தில் இருந்து தான் இவங்களுக்கான கடவுள் வந்திருப்பாரா? அப்படின்னா அவங்க ஏலியன்ஸாக இருப்பாங்களா? அப்புறம் இந்த பையன் சொல்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.